சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்த 2024ஆம் ஆண்டிலே ஐப்பசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமிக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷம் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐப்பசி மாதம் வருகின்ற இந்த பௌர்ணமியானது மிகவும் பிரகாசமான முழுமையான ஒரு ஒளியை தரக்கூடிய பௌர்ணமியாக இருக்கும். இந்த பௌர்ணமியில் தான் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்கிறார்கள். இது மிகவும் விசேஷமான ஒன்று. இந்த வருடம் இந்த ஐப்பசி அன்னாபிஷேகமானது வெள்ளிக்கிழமை வருகிறது. சிவனுக்கும் சக்திக்கும் சேர்ந்தாற்போலான ஒரு நாள். இந்த அன்னாபிஷேகம் எதனால் வந்தது, எப்படி பண்ணுறாங்க, இந்த அன்னாபிஷேகத்தை நம்ம பார்த்தா நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், இதோட மகிமை என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம 1008 ஐஸ் சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்கு எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சோற்றை கண்டதும் சொர்க்கம் கிடைக்குமா? சோறு பரிமாறப்படும் இடம் சொர்க்கம் போன்றதா? இப்படின்னு நிறைய கேள்விகள் நம்மக்கிட்ட இருக்குது. சோறு கண்டதும் சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழமொழியினுடைய அர்த்தத்தை தேடும்போது தான் உலகிற்கே படி அளக்கும் பரமசிவனாரின் மகிமை எல்லோருக்கும் புரிய ஆரம்பிக்கிறது. நம்மள நிறைய பேர் கோயிலுக்கு போவோம் இல்லையா? கோயிலுக்கு போகும்போது அங்கே சுவாமிக்கு நடைபெறுகின்ற பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், நெய் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், தைல அபிஷேகம் மற்றும் சந்தனம், விபூதி, மஞ்சள் போன்ற பிற வாசனை பொருட்களால் நடைபெறுகின்ற அபிஷேகத்தை பார்த்திருப்போம். சோற்றால் சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெறுவதை நம்மில் வெகு சிலரே பார்த்திருப்போம் இல்லையா? இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி திதியின் போது சிவாலயங்கள் தோறும் அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. மும்மூர்த்திகளில் சிவபெருமானைப் போலவே பிரம்மனுக்கும் முன்பு 5 தலை இருந்தது. அதனால் தானும் சிவனுக்கு நிகரானவர் என்று பிரம்மன் நினைத்தார். பிரம்மனின் இந்த அகந்தையை அடக்க பிரம்மனின் 5 தலைகளில் ஒரு தலையை சிவபெருமான் கொய்து பிரம்மனை நான்முகனாக்கினார். சிவபெருமானால் துண்டிக்கப்பட்ட பிரம்மதேவரின் தலையானது சிவபெருமானின் கையில் ஒட்டி கொண்டு சிவனாருக்கு பிரம்மகத்தி தோஷத்தை ஏற்படுத்தியது. சிவபெருமானின் கையில் ஒட்டி கொண்ட பிரம்மனின் கபாலமானது எப்போதும் பசியால் துடித்து கொண்டே இருந்தது. பிரம்மனால் தனக்கு ஏற்பட்ட இந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்க பிரம்மனிடமே உபாயம் கேட்டார் சிவபெருமான். தனக்கு போதும் என்ற அளவுக்கு உணவு கிடைக்கும் போது சிவபெருமானை விட்டு நீங்கி விடுவதாக பிரம்மதேவரின் கபாலம் சிவனாரிடம் கூறியது. சிவபெருமான் கபாலீஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு பிச்சாடனராக உருமாறி பூலோகம் வந்தார். அன்னமிட்டு நிறையும் போது மட்டுமே அந்த கபாலம் சிவபெருமானின் கையை விட்டு பிரியும் என்பது சிவனாருக்கு பிரம்மனால் கொடுக்கப்பட்ட சாபமாகும். சிவபெருமான் காசிக்கு செல்லும் போது அவருக்கு அன்னபூரணி அன்னமிடுகிறாள். அகிலம் காக்கும் சிவபெருமானுக்கு அன்னபூரணியின் அன்பினால் கபாலம் நிறைந்தது. இதை அடுத்து சிவபெருமான் கையில் ஒட்டி கொண்டு அவரை படாதுபாடு படுத்திய பிரம்மனின் கபாலம் கீழே விழுந்தது. சிவபெருமானுக்கு பிடித்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது. அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட நாள் ஐப்பசி மாதம் பௌர்ணமி திதி. சிவபெருமான் பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற்ற ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் சிவாலயங்கள் அனைத்திலும் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. இதனால்தான் ஐப்பசி பௌர்ணமி அன்று சந்திரன் தனது சாபம் நீங்கி முழு பொலிவுடன் 16 கலைகளும் நிரம்ப பெற்று முழு பொலிவுடன் உதித்து வருவார். அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான 27 நட்சத்திரங்களும் சந்திர பகவானின் மனைவியர். இதில் ரோகிணி நட்சத்திரத்தின் மேல் அதிக நாட்டமில்லாமல் சந்திரன் நடந்து கொண்டான். இதை தனது தந்தையிடம் ரோகிணி புகார் செய்கிறாள். ரோகிணியின் தந்தை உன் உடல் தேயட்டும் என சந்திரனுக்கு சாபம் கொடுக்கிறார். சாபம் பெற்றதும் சந்திரனின் ஒவ்வொரு கலையாக குறைய தொடங்கி சந்திர பகவான் பொலிவிழந்தார். சந்திரன் தனது தவறை உணர்ந்து தமது சாபம் நீங்குவதற்காக திங்களூர் கைலாசநாதரை வணங்கினார். சிவபெருமான் அருளால் சாபம் நீங்க பெற்று சந்திரன் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று முழுமையாக பிரகாசித்தார். சந்திரன் பூமிக்கு மிக அருகில் தோன்றும் நாள்தான் ஐப்பசி பௌர்ணமியாகும். சந்திரனை முடியில் சூடிய சிவபெருமானுக்கு அந்த சந்திரன் முழு பொலிவுடன் இருக்கும் நாளான ஐப்பசி பௌர்ணமி அன்று சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது. நவக்கிரகங்களில் சந்திரனுக்குரிய தானியம் அரிசி என்பதால் அன்று சிறப்பு வழிபாடாக பிறை சூடிய பெருமான் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்கிறோம். அன்னாபிஷேகத்தை தரிசித்தவருக்கு எந்த நாள் முழுவதும்
அன்னத்திற்கு குறைவே ஏற்படாது. நெல் அரிசி ஆகிறது, அரிசி சோறாகிறது, சோறு தேகத்திற்குள் சென்று கலந்து வலிமையை அளிக்கிறது. இதுபோலவே ஆத்மா எவ்வளவு ஜென்மங்கள் எடுத்தாலும் பரமாத்மாவோடு கலந்தால் ஒன்றாகிவிடும் என்பதை உணர்த்தவே அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. அரிசி என்ற வார்த்தையிலேயே அரியும் சிவனும் அடங்கியுள்ளார். சோறு கண்ட இடமே சொர்க்கம் என்பதன் பொருள், சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட ஒவ்வொரு சோறும் ஒவ்வொரு பருக்கையும் சிவலிங்கத்திற்கு சமம். நன்றாக சோற்று பருக்கையை உற்று நோக்கினால் சோற்று பருக்கையானது சிவலிங்க வடிவில் இருப்பதை காணலாம். ஐப்பசி மாத அன்னாபிஷேகத்தின் போது சிவபெருமானுக்கு சாற்றியிருக்கும் ஒவ்வொரு சோற்று பருக்கையிலும் நம்மால் சிவலிங்கத்தை காண முடியும். ஒரே சமயத்தில் கோடி சிவலிங்க தரிசனம் பல ஜென்ம பாவங்களை போக்கும். அன்னாபிஷேகம் நடைபெறும் அன்று ஒவ்வொரு சோற்றிலும் ஒரு சிவலிங்கத்தை காணலாம் என ஈஸ்வரன் வரம் கொடுத்திருப்பதால் அந்த வரத்தின் பயனாக நாம் அன்று கோடி கோடி லிங்கத்தை பார்த்த பலனை பெறலாம். சிவபெருமானுக்கு படைக்கப்பட்ட அபிஷேக சோற்றை யார் கண்ணார காண்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதன் விளைவாகவே சோறு கண்ட இடமே சொர்க்கம் என்று கூறுகிறார்கள்.